ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, சாய்பாபா சரணம்னு என்னையே சரணடைந்த உனக்காகவே நீ எதிர்பார்த்ததை விட மிகச்சிறப்பாக உன் வாழ்க்கையை மாற்றி காட்டணுன்ற நோக்கத்தோட இந்த பண மூட்டையை கொண்டு வந்திருக்கேன். இன்று இரவுக்குள்ளாகவே நீ எதிர்பார்த்த அனைத்தும் உன் கைகளில் வந்து சேரும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். கண்டிப்பாக கவலைகளை விடுத்து நீ நிம்மதியாக வாழும்படி உன்னை வெற்றி பாதைக்கு நான் கொண்டு செல்வேன். இனி எல்லாமே உனக்கு சாதகமாக மாறுவதை உன்னால் உணர முடியும். நான் எப்போதும் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்கிறேன்றத நீ புரிஞ்சுக்கிறதுக்கான தருணம் வந்துருச்சு. இப்போதே இந்த நிமிஷமே உனக்கு இருக்கும் பண தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி எந்த கஷ்டமும் கவலையும் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த சாயப்பா உன் கைகளில் ஒப்படைச்சிட்றேன். ஒரு சில பேர் வாழ்க்கையில் அடுத்தவங்களை துன்பப்படுத்தணும், அடுத்தவங்க மனசை நோக்கடித்து காயப்படுத்தும் விதமாகவே பேசணுன்ற கங்கணம் கட்டிக்கிட்டு ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் உன்னை காயப்படுத்தும் விதமாக செய்வதைப் போலதான் இந்த உலகத்தையும் காயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. யாராவது அப்படி உன்னை காயப்படுத்தினாலும் உன் மனசை கஷ்டப்படுத்தினாலும் நீ பொறுமையாக இரு. உன் பக்தியில் உன் மனசை செலுத்து. உன்னை நோக்கி யார் கடுஞ்சொல் பேசினாங்களோ அவர்களுக்கான கஷ்டத்தையும் கடுமையான தண்டனையையும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். கர்ம வினையின் காரணமாக மனிதர்கள் செய்யும் தவறுகள் உனக்கு ஒரு துன்பத்தை கொடுக்குதுன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால் எப்படி சும்மா இருக்க முடியும்? மனசில் பதட்டம் கொள்ளாமல் அமைதியாக இரு. இந்த சாயப்பாவும் கூடவே இருந்து உனக்கான அனைத்தையும் நல்ல விதமாக செஞ்சு முடிக்கிறேன். நீ எந்த விஷயத்தை நினச்சி கண் கலங்குறியோ, எதுக்காக கவலைப்படுறியோ அது அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் சந்தோஷம் உண்டாகும்படி நான் செய்கிறேன். இப்போது இருக்கும் உன் நிலைமை நிச்சயம் மாறதான் போகுது. நீ எப்போதும் நிம்மதியாக வாழணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு முதல்ல உன் உடல்நிலையை நல்லா கவனிச்சுக்கோ. நீ உண்ணும் உணவை நிறுத்தாதே. எதற்காகவாவது சில விஷயத்தில் நான் தாமதம் செய்கிறேன் என்றால் அது உன் நலனுக்காக மட்டும்தான்றதை நீ தீர்க்கமாக நம்பு. உனக்கு எல்லாமுமாக இருக்கும் இந்த சாயப்பா உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நடத்தி தருவேன். அடுத்தவங்க உனக்கு எதிராக கீழ்த்தரமான செயல்களை செய்கிறாங்க, உன் மனசை நோகடிக்கிறாங்க, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க நீ வருத்தப்பட்டு என்னிடம் கேட்டாய் அல்லவா? யார் எப்படி வேணா பேசட்டும், என்ன வேணா செய்யட்டும், எப்படி வேணா நடந்துக்கட்டும், நீ உன் வாழ்க்கையை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாரு. யார் மூலமாகவும் எந்த விஷயத்திலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு இந்த சாயப்பா அனைத்தையும் பார்த்துக்கிறேன் என் செல்லமே. கஷ்டத்தில் இருக்கும் உனக்காக உதவி செய்ய ஒருத்தரும் இல்லையேன்னு நீ கண்ணீர் விட்டதையும் கலங்கியதையும் பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்கிறதுக்காகவே பண மூட்டையோடு உன்னை பார்க்க வந்தேன். பல பிரச்சனைகளை பல கஷ்டங்களை பார்த்து வளர்ந்த உனக்கு இப்போது இருக்கும் இந்த சின்ன விஷயத்தை நினச்சி பயப்பட தேவையில்லைன்றதை முதல்ல புரிஞ்சுக்கோ. வாழ்க்கையில் சிறு சிறு தடைகளும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் வரத்தான் செய்யும். நீ எதை கண்டும் பயப்படாதே. உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நான் நடத்தி கொடுக்குறேன். எது நடந்தாலும் எல்லாமே சரியாகும் நம்பி பொறுமையாக இரு. உனக்கு நடக்கும் அநியாயமும் உனக்கு கிடைக்காத விஷயங்களும் கூடிய சீக்கிரம் நல்லபடியாக சரியாயிரும். நீ எதையும் மனசில் போட்டு குழம்பிக் கொள்ளாமல் அமைதியாக இருந்து விடியன் செல்லவே. உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வருது, கடவுள் உன்னை சோதிக்கிறாரு நீ நினச்சினா அப்போதுதான் தைரியமாக இருக்கணும். இப்போதைய சூழ்நிலையை மட்டும் பார்க்காம இந்த சாயப்பாவை நீ நம்புறினா கூடிய சீக்கிரம் நானே வந்து உன்னை காப்பாற்றி சிரமத்தை சமாளிக்கும் வித்தையையும் உனக்கு கற்றுக் கொடுத்துருவேன். எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னால் சமாளிக்க முடியும், உன்னால் வாழ முடியுன்ற தைரியத்தை உனக்குள்ள வச்சுக்கோ. உன் சோதனைகளையும் வேதனைகளையும் அகற்றி உனக்கான நல்லதை நான் செஞ்சு கொடுக்குறேன். நீ ஒருபோதும் மனம் சோர்ந்து போக வேண்டாம். எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கை அழகானதாக மாறும். உனக்கான நல்ல நேரம் வரும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எல்லா நேரமும் இனி உனக்கு நல்ல நேரம்தான். நீ தொட்டதெல்லாம் தொடங்கும்படியும் வெற்றி உனக்கு கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா செய்கிறேன். நீ எப்போதும் கடவுள் மேல் நம்பிக்கை வச்சினா போதும். அந்த கடவுள் நம்பிக்கையே உன்னை காப்பாற்றுன்றதை புரிஞ்சுக்கோ. சில சமயங்களில் உன் வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாமே உனக்கு தப்பாக தெரியலாம், தவறாக தோணலாம். ஆனால் அப்படிப்பட்ட சமயங்களில் தான் இன்னும் நீ கொஞ்சம் பொறுமையோடும் நம்பிக்கையோடையும் காத்திருக்கணும். கண்டிப்பாக எல்லா ஆபத்துகளிலிருந்தும் உன்னை மீட்டெடுத்து உனக்கான நல்லதை நான் செய்வேன். என்னை நம்பும் உனக்கு எல்லாமுமாய் நான் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி காட்டுறேன் செல்லமே.
மனக்கவலையோடு இருக்கும் உனக்காகவே அனைத்தையும் சரி செஞ்சு நீ எதிர்பார்க்குற அத்தனையையும் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன். தேவையில்லாமல் வருத்தப்படாதே. கூடிய சீக்கிரம் உனக்கான மகிழ்ச்சிகரமான நிரந்தரமான நிம்மதி தரக்கூடிய நல்ல வாழ்க்கை உன் கைகளில் வந்து சேரும். நீ எப்போதும் எதையுமே எதிர்மறையாக சந்தேகிப்பதை தவிர்த்து விட்டு என் மேலே நம்பிக்கையோட எல்லாமே உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கும்ன்ற நம்பிக்கையோட பொறுமையாரு. உனக்கு எது நடக்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை நிச்சயம் நல்லபடியாக நன்மையை தரும் விதமாக நடத்தி முடிப்பேன். முழுமையாக என்னை நம்பக்கூடிய உன்னை நிச்சயமாக நான் உயர்த்தி காட்டுறேன். உன் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கு சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்கி தரேன். எப்போதும் பொறுமையாக இருக்கும் உனக்காகவே உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும்படி செய்கிறேன். உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் உதவி செய். அன்னதானம் செய்யும் போது பலரை எதிர்பார்க்காமல் மற்றவங்களுக்கு உதவி செய்யும் போது அதன் மூலமாக சகல நலனும் சந்தோஷமும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். இன்னும் மென்மேலும் உன்னால் வளர்ச்சி அடைய முடியும். உனக்கு துணையாக இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ பேசும் சொல்லிலும் உன்னுடைய செயலிலும் உண்மை இருக்கும்போது நீ யாருக்கும் பயப்பட அவசியமில்லை. இனிமே நீ என்ன நினைச்சாலும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்படியும் வெற்றி கிடைக்கும்படியும் இந்த சாயப்பா நான் செய்கிறேன். நீ போகும் பாதையை வெளிச்சத்தின் பாதையாக நான் மாற்றி காட்டுறேன். மெல்ல மெல்ல உன்னுடைய கஷ்டங்கள்லேருந்து நீ விடுதலை பெற போகிற. நீ வாழவே கூடாதுன்னு நினச்சவங்க முன்பாக நீ நல்லபடியாக வாழும்படி இந்த சாயப்பா செய்வேன். உன் கூடவே இருந்து நான் உன்னை வழி நடத்துகிறேனே செல்லமே. உன் மனக்குறைகள் அனைத்தையும் சரி செஞ்சுக்கிட்டு நிறைவான மனசோட நிம்மதியாக வாழ தயாராகு. உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். சில உறவுகள் மூலமாகவும் சில நண்பர்கள் மூலமாகவும் உனக்கு கிடைச்ச அவமானங்களும் நீ பட்ட கஷ்டங்களும் எல்லாமே எனக்கு தெரியும். இருந்தாலும் யாரோ உனக்கு எதிராக என்னென்னவோ செஞ்சாலும் நீ யாரிடமும் பதிலுக்கு பதில் சண்டை போடலை. அவங்கக்கிட்ட போய் குறை சொல்லலை, குத்தம் கண்டுபிடிக்கலை. தர்மத்தின் வழியில் நேர்மையாக வாழ நினைக்கிற, உண்மையாக இருக்க நினைக்கிற. அதற்கான பரிகாரமாக, அதற்கான பலனாக, அதற்கான பரிசாக தான் இப்போது இந்த சாயப்பா உனக்கான பண மூட்டையோடு உன்னை பார்க்க வந்தேன். சாய்பாபா சரணம்னு என்னையே சரணடைந்த உன்னை கண்டிப்பாக தூக்கி நிறுத்தி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உன் நல்ல குணத்தையும் மதிப்பையும் இந்த உலகம் உணரும்படி செய்வேன் என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லக்கூடியனே, உன் வாழ்க்கையில் மட்டும் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்குதுன்னு அடிக்கடி எதற்காக மன வருத்தம் கொள்கிறாய்? உன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் வரல, எல்லாமே உனக்கு கஷ்டமாக இருக்குது, வாழ்க்கை முழுவதும் பிரச்சனையும் துன்பமாக இருக்குன்னு நீ வருத்தப்படாதே. உன் வாழ்க்கையில் நடக்கிற எதுவும் காரணம் இல்லாமல் நடக்கவில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பொறுமையாரு. நீ சோர்ந்து போகும் சமயத்தில் எல்லாம் உன்னை தேத்தி ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த சாயப்பா நான் தான். கண்டிப்பாக இந்த முறையும் உனக்கு ஆறுதல் சொல்வதோடு நான் நிறுத்திக்க போகிறதில்ல. உனக்கான அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்கிறேன். நீயும் புன்னகையோட முழு மனசோட வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ தயாராகு. உனக்கு இருக்கும் தடைகளை நினச்சி வருத்தப்படாதே. உன் பிரச்சனைகள் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான வெற்றி பாதையை நான் உருவாக்கிடுவேன். இந்த சாயப்பா உனக்கு துணையாக உன் வீட்டிலேயே இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் பிரார்த்தனை நிறைவேற்ற முடியுமோ முடியாதோ, நீ எதிர்பார்த்தது நடக்குமோ நடக்காதோன்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம். தாமதமான விஷயங்கள் அனைத்தையும் கண்டிப்பாக நல்லபடியாக சந்தோஷமாக உனக்கு நிறைவேற்றி கொடுத்துட்றேன். நான் கொடுத்த வாக்குப்படி உன் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடந்தே தீரும்.